அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் இன்றைக்கி டிஎன்பிஎஸ்ஸை வெளியிட்ட முக்கியமான அறிவிக்கை என்ன அப்படின்னா, உங்களுக்கு தெரியும் ஜேடிஓவுடைய கவுன்சிலிங் போய்கிட்டு இருக்குது. அதில் லாஸ்ட் நாளான இன்றைக்கி எவ்வளவு வேக்கன்சி ஃபில்லப் ஆகிருக்கு, எவ்வளோ வேக்கன்சி ஃபில்லப் ஆகலைங்கிறத ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸாக வெளியிட்டிருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய ஜேடிஓ ஓவர்சீர் இன் ரூரல் டெவலப்மெண்ட் அண்டு பஞ்சாயத்து டிபார்ட்மெண்ட்டில் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அவங்க வெளியிட்டிருக்காங்க. அது பார்த்திங்கன்னா, நம்மளுடைய ஜென்ரலில் 113 வேக்கன்சியில் 108 ஃபில்லப் ஆகிடுச்சு, 5 மட்டும் ஃபில்லப் ஆகலை. அப்போ நம்மளுடைய பிஎஸ்டிஎம்மில் எல்லா வேக்கன்சியும் ஃபில்லப் ஆகிடுச்சு. எக்ஸ் சர்வீஸ் மேனில் 3 ஃபில்லப் ஆகிருக்கு, 15 ஃபில்லப் ஆகலை. அப்புறம் நம்ம பிடபிள்யூடியில் எல்லாமே ஃபில்லப் ஆகிடுச்சு. ஜென்ரல் உமனில் எல்லாம் ஃபில்லப் ஆகிடுச்சு. ஜென்ரல் உமன் பிஎஸ்டிஎம்மில் எல்லாமே ஃபில்லப் ஆகிடுச்சு. ஜென்ரல் உமன் பிடபிள்யூடியில் 3 வேக்கன்சி ஃபில்லப் ஆகலை. பிசி ஜென்ரலில் எல்லா வேக்கன்சியும் ஃபில்லப் ஆகிடுச்சு. ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் எல்லா வேக்கன்சியும் ஃபில்லப் ஆகிடுச்சு. பிசி எக்ஸ் சர்வீஸ்மேனில் எந்த வேக்கன்சியுமே ஃபில்லப் ஆகலை. பிசி உமன் ஜென்ரல் பிடபிள்யூவில் 1 வேக்கன்சி ஃபில்லப் ஆகிடுச்சு. அதே மாதிரி பிசி உமனில் எல்லா வேக்கன்சியும் ஃபில்லப் ஆகிடுச்சு. பிசி உமன் பிஎஸ்டிஎம்மில் எல்லா வேக்கன்சியும் ஃபில்லப் ஆகிடுச்சு. எம்பிசி ஜென்ரலில் எல்லா வேக்கன்சியும் ஃபில்லப் ஆகிடுச்சு. ஜென்ரல் பிஎஸ்டிஎம்லையும் எல்லா வேக்கன்சியும் ஃபில்லப் ஆகிடுச்சு. எம்பிசி எக்ஸ் சர்வீஸ்மேனில் எந்த வேக்கன்சியும் ஃபில்லப் ஆகலை. எம்பிசி ஜென்ரல் ஆர்த்தோவிலையும் எம்பிசி உமன்லையும் எம்பிசி உமன் பிஎஸ்டிஎம்மும் எல்லா வேக்கன்சியும் ஃபில்லப் ஆகிடுச்சு. பிசி முஸ்லீமில் ஜென்ரல்லையும் பிசி முஸ்லீம் பிஎஸ்டிஎம்லையும் பிசி முஸ்லீம் உமன்லையும் எல்லா வேக்கன்சியும் ஃபில்லப் ஆகிடுச்சு. எஸ்சிஏ ஜென்ரல்லையும் எஸ்சிஏ பிஎஸ்டிஎம்லையும் உமன் பிஎஸ்டிஎம்லையும் பார்த்தீங்க அப்படின்னா, எஸ்சிஏ ஜென்ரலில் எல்லாம் ஃபில்லப் ஆகிடுச்சு. எஸ்சிஏ ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 14 வேக்கன்சி ஃபில்லப் ஆகலை. உமன் பிஎஸ்டிஎம்மில் 5 வேக்கன்சி ஃபில்லப் ஆகலை. எஸ்சி ஜென்ரலில் பார்த்தீங்கன்னா எல்லா வேக்கன்சியும் ஃபில்லப் ஆகிடுச்சு. அதே மாதிரி எஸ்சி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மும் எல்லா வேக்கன்சியும் ஃபில்லப் ஆகிடுச்சு. எக்ஸ் சர்வீஸ்மேன் எந்த வேக்கன்சியும் ஃபில்லப் ஆகலை. எஸ்சி உமனில் எல்லா வேக்கன்சியும் ஃபில்லப் ஆகிடுச்சு. எஸ்சி உமன் பிஎஸ்டிஎம்மில் எல்லா வேக்கன்சியும் ஃபில்லப் ஆகிடுச்சு. எஸ்டி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 2 வேக்கன்சி ஃபில்லப் ஆகிருக்கு, 7 வேக்கன்சி ஃபில்லப் ஆகலை. ஆக மொத்தம் 840 வேக்கன்சியில் 756 வேக்கன்சி மட்டும்தான், 84 வேக்கன்சி ஃபில்லப் ஆகலை. ஸோ இது ரூரல் டெவலப்மெண்ட் வேக்கன்சியில் டிபார்ட்மெண்ட்டில் 84 வேக்கன்சி ஃபில்லப் ஆகாமல் அப்படியே இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா, நம்முடைய பிடபிள்யூடி வேக்கன்சியில் எல்லா வேக்கன்சியுமே ஃபில்லப் ஆகிடுச்சு. அடுத்து நம்மளுடைய டவுன் கண்ட்ரி பிளானிங்கில் உள்ள டாஸ்மேனில் பார்த்திங்கன்னா எல்லா வேக்கன்சியுமே ஃபில்லப் ஆகிடுச்சு. அடுத்து நம்மளுடைய ஃபோர்மேனில் பார்த்திங்கன்னா எல்லா வேக்கன்சியுமே ஃபில்லப் ஆகிடுச்சு. அடுத்து நம்ம ஜேஇ சிவில் வாட்டர் போர்டில் பார்த்தீங்கன்னா 49 வேக்கன்சியில் 48 வேக்கன்சி ஃபில்லப் ஆகிடுச்சு, 1 மட்டும் ஃபில்லப் ஆகலை. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜென்ரல் பிடபிள்யூவில் 1 மட்டும் ஃபில்லப் ஆகலை, மற்ற எல்லாம் ஃபில்லப் ஆகிடுச்சு. அடுத்து நம்மளுடைய ஜேடிஓ வாட்டர் போர்டில் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா 49 வேக்கன்சியில் 46 வேக்கன்சி ஃபில்லப் ஆகிடுச்சு, 3 வேக்கன்சி மட்டும் ஃபில்லப் ஆகலை. அது நம்ம எம்பிசி எக்ஸ் சர்வீஸ்மேன்லையும் நம்மளுடைய எஸ்சி எக்ஸ் சர்வீஸ்மேன்லையும் எஸ்டி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்லையும் 3லேயும் ஒரு வேக்கன்சி 3 வேக்கன்சி ஃபில்லப் ஆகலை. ஆவினில் 3 வேக்கன்சியில் 2 ஃபில்லப் ஆகிடுச்சு, 1 ஃபில்லப் ஆகலை. அது ஜென்ரலில் வருது. இதை பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய நடந்து முடிந்த இந்த ஜேடிஓ ஓவர்சீர் கவுன்சிலிங்கில் 8 விதமான டிபார்ட்மெண்ட் உள்ளே வந்துச்சு. உங்களுக்கு தெரியும், ரூரல் டெவலப்மெண்ட்டில் உள்ள ஜேடிஓ, பிடபிள்யூடி டிபார்ட்மெண்ட்டில் உள்ள ஜேடிஓ, அப்புறம் வாட்டர் போர்டில் உள்ள ஜேடிஓ, வாட்டர் போர்டில் உள்ள ஜேஇ, ஃபோர்மேன், டவுன் கண்ட்ரி பிளானிங்கில் உள்ள டாஸ்மேன் கிரேடு 3 போஸ்ட்டு, ஆவினில் உள்ள எக்ஸிக்யூட்டிவ் போஸ்ட்டு, அப்புறம் நம்மளுடைய ஜேடிஓ இன் ஹைவேஸ், மொத்தம் 8 விதமான போஸ்ட்டுக்கு 1230 போஸ்டிங்கு உண்டான எக்ஸாம் நடந்து முடிந்து, அது முதல் கட்ட கவுன்சிலிங்கில் ஜேடிஓ ஹைவேஸ் தேர்வு செய்யப்பட்டு, அடுத்த கட்டமாக இந்த எல்லா வேக்கன்சிக்கும் கவுன்சிலிங் வச்சு கடந்த வாரம் 3ஆம் தேதி ஆரம்பித்த இந்த கவுன்சிலிங் ஆனது
இன்றைக்கி 10ஆம் தேதி முடிஞ்சிருக்கு. நம்ம இதில் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இதில் ஃபில்லப் ஆகாத வேக்கன்சியெல்லாம் நம்ம பார்க்கும்போது அது எக்ஸ் சர்வீஸ் மேனில் உள்ள வேக்கன்சியும் அப்புறம் பிஎஸ்டிஎம்மில் உள்ள வேக்கன்சி தான் அதிகமாக இருக்குது. அப்போ எக்ஸ் சர்வீஸ் மேனில் உள்ள வேக்கன்சி அது வந்து பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி, பிசி முஸ்லீமு அப்படின்னு ஒவ்வொரு கம்யூனிட்டி வாரியாக உள்ள எக்ஸ் சர்வீஸ் மேனில் பெரும்பாலான வேக்கன்சி வந்து ஃபில்லப் ஆகாமல் அப்படியே இருக்குது. அதே மாதிரி பிடபிள்யூடியில் சில வேக்கன்சிகள் ஃபில்லப் ஆகாமல் இருக்குது. அப்புறம் எஸ்டியில் இந்த உமன் பிஎஸ்டிஎம்மில் வரும்போது சில வேக்கன்சி வந்து ஃபில்லப் ஆகாமல் இருக்குது. அப்போ மேக்ஸிமம் பெரும்பாலான வேக்கன்சி வந்து நார்மலில் உள்ள வேக்கன்சியெல்லாம் ஃபில்லப் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஃபில்லப் ஆகாத வேக்கன்சிக்கெல்லாம் அடுத்த கவுன்சிலிங் எப்போ ஆரம்பிப்பாங்க? இந்த ஃபில்லப் ஆகாத வேக்கன்சி இருக்குல்ல குரூப்பில், இதெல்லாம் வந்து எந்த இதில் வந்து ஆட் ஆகும்? அதை வந்து நம்ம வந்து ஒரு டீட்டெயிலில் நம்ம வந்து இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். ஸோ இப்போதைக்கு இன்றைக்கி இது மட்டும்தான் இருக்குது. ஸோ கவுன்சிலிங் முடிஞ்சிருச்சு. இனிமேல் அடுத்து அவங்க என்ன நமக்கு டிஸ்பிளே பண்ண போகிறாங்க அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.